சரி விடு, பாத்துக்கலாம். இல்லங்க, தர மாமா அழுதுகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. திடீர்னு நடந்த கல்யாணம்ல. இங்க பாரு, அந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அவனுக்கு அழகு வேணா பெருசா தெரியல. நான் அந்த பொண்ணு கொண்டு தான் பார்த்தேன். அண்ணனுக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி அந்த பொண்ணு பொருத்தமா இருக்கும். அத நீங்க சொல்றீங்க, ஆனா மாமா ஏத்துக்கணுமே. ஏங்க ஒண்ணு பண்ணலாம். என்ன? நம்மளே குழந்தை பெத்துக்கோமா? இல்ல வேண்டாம். ஏன்? இல்ல, கொஞ்ச நாள் போட்டோம். என்னால பெத்துக்க முடியும். நீ சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. என் பாரத்தை வாங்கிக்கிட்டேன்னு சொன்ன போது அதுக்காக நான் உனக்கு பாரத்தை கொடுக்க மாட்டேன். நீ என் கூட துணையா இருந்தா போதும். நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் எடுக்காதா? இல்ல, அந்த அருண் பாண்டி சும்மா விட மாட்டான். அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மள இந்த ஊர்ல இருக்க விட மாட்டான். அசிங்கப்படுத்துவான். அசிங்கப்பட்டுட்டு இந்த ஊர்ல நீங்க இருந்துக்கிட மாட்டீங்க. அப்படி நம்ம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போறதை விட நான் குழந்தை பெத்துக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். வேண்டாம், உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு போகட்டும். ஏங்க? சொல்றேன்ல. ஆனா நீங்க கஷ்டப்படுவீங்களே. அதுக்காக உன்ன கஷ்டப்படுத்த சொல்றியா? எங்க பாரு, நீ எனக்கு வேணும்னு நினைச்ச, என் கூட இருக்கணும்னு நினைச்ச, ஆனா உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நீ எனக்கு வேணும். பாத்துக்கலாம். சரி, நீ தூங்க. நான் ஒத்தையில தூங்கிக்கிட மாட்டேன், பயமா இருக்கு. சரி, முன்னாடிதான் அம்மா கோயில எல்லாம் தூங்குறாங்க, நீயும் போய் தூங்கு போ. ஏன்? நான் உங்க கூட தான் இருப்பேன். வேண்டாம் சொன்ன கேளு. நான் உங்க கூட தான் இருப்பேன். பயமா இருக்கா? உங்க கூட தான் படுப்பேன். சரி, அந்த ரூமுக்கு போனவா? இல்ல, அங்க நான் காலையில எல்லாரும் நடமாடுவாங்க. இங்கேயே தூங்கலாம். எங்கே வா? சரி. நீங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் சந்தோஷத்தை கொடுக்கவும் செய்வேன். போதும், இது போதும். தூங்கலாம். என்ன? ஒண்ணுல அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இல்ல, இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கீங்களே, அதான் உங்க பொறுப்பை பார்த்து எனக்கு உங்க மேல ரொம்ப காதல் வருது. என்ன பொறுப்பா இருந்துட்டா? இல்ல, நானும் சின்ன பிள்ளையில இருந்தே பாத்திருக்கேன். நான் உங்க வீட்டுக்கு ஓடி ஓடி வருவேன். நான் வர நேரம் நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அப்பவுமே என் மேல காதலி. நான் ரொம்ப கியூட்டா இருப்பேனா? வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்புறம் படிப்பீங்க. நான் உங்க புக்கெல்லாம் பரட்டி பரட்டி பார்ப்பேன். ஒண்ணுமே புரியாது. ஆனா நீங்க அது எனக்கு புரியட்டாலும் சொல்லி கொடுப்பீங்க. நீங்க பாரு, இது அது அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. என் கையை பிடிச்சி சொல்லி கொடுப்பீங்க. கொஞ்சம் கூட அலட்டிக்கவே மாட்டீங்க. இவளுக்கு சொல்லி கொடுக்காம இவளுக்கு என்ன புரிய போகுதுன்னு நினைக்கவே மாட்டீங்க. நான் கேட்பேன், நீங்க சொல்லிருவீங்க. உட்காந்து உட்காந்து படிப்பீங்க. வீட்டுல பொறுப்பா இருப்பீங்க. நான் வர நேரம் என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவீங்க. நான் சொன்னது பாசம். ரொம்ப பிடிக்கும். நல்ல துருன்னு வருவியா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் எப்ப என் மேல காதல் வந்தது? அது எதுக்கு இப்ப கேட்க? சொல்லுங்களேன், உங்களுக்கு என் மேல எப்ப காதல் வந்தது? நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்போ பசங்களுக்குள்ள பேசுவாங்க, டேய் அந்த பிள்ளை உன்னை பாக்குது, இந்த பிள்ளை உன்னை பாக்குதுன்னு. அப்போ எனக்கு அது என்னன்னே புரியாது. எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ மட்டும்தான். அப்போ நான் பசங்க கிட்ட சும்மா சொல்லுவேன், எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா, கியூட்டா இருப்பா, புஸ் புஸ்ன்னு இருப்பா அப்படின்னு. பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. எனக்கும் உண்மையில அப்பெல்லாம் காதலே எல்லாம் எனக்கு புரியாது. அப்புறம் +2 படிக்கும் போது ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்தா. ஆமா, எனக்கு அப்பவும் என்னன்னு புரியாம நேரா எங்க அம்மா கிட்ட வந்து கொண்டு கொடுத்துட்டேன். நல்ல வேலை. எங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? மறுநாளே ஸ்கூலுக்கு வந்து உண்டிலன்னு ஆக்கிட்டாங்க. அந்த புள்ளிய சத்தம் போட்டு பறக்கி வச்சு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது, ஆகா நம்ம பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனேன். போலீஸ் ஆகணுங்கிற நினைப்போடய படிச்சேன். நீயும் வளர்ந்துகிட்டே வந்த. திடீர்னு ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு ஓடி வந்தியா? பெரிய பொண்ணானியா? அன்னைக்கு கூட நான் பார்த்தேன்னா அப்பதான் முடிவு பண்ண நீ எனக்குன்னு. அது வரைக்கும் பாசம் வந்தது, அதுக்கப்புறம் காதல மாறிச்சு. இவ்வளவுதான். +2ல உங்ககிட்ட ஒரு லவ் லெட்டர் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அப்புறம் அந்த பிள்ளை பாப்பீங்களா? பயப்படாது, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைகள் இருக்கு, போதுமா? அப்பா, இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வருது. ஒண்ணு அப்படி விட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. எனக்குன்னு பிறந்த வண்ணி இருக்கும் போது நான் இருக்கடி மத்தவங்க பார்க்க போறேன். அப்படித்தான்
சொல்லணும். இப்படித்தான் சொல்லணும். நல்ல நேரம் நான் சம்பாத்தியம் பண்ணும்போது நீ பெரிய மனுஷியான, இல்லைன்னா நான் யோசித்திருப்பேன். என்னது? உத்தியோக புருஷ லட்சணம். என்ன நம்பி ஒரு நல்லா பாத்துக்க வேண்டாம். அவ்வளவு போல சிரிக்கத பாரு. எங்க தூக்கம் வந்துட்டா? சரி வா தூங்க. இப்படி தூங்கின அத்தை காலையில அவ்வளவுதான் உண்டில ஆக்கிடுவாங்க. இல்லடி, நான் காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பேன்ல, அப்போ நீட்டா பாயில போட்டுரு. இப்ப அப்படியே தூங்க. நிஜமா? தூங்க. நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும். அடுத்த வெளிச்சல பொழுது. பாங்க. சரி தூங்க. அண்ணன் சேர்ந்தாலும் தெரியலையே, அந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் தெரியலையே. என்ன பண்ண? ஆனா நான் சொன்னதுக்காக சரின்னு சொல்லிட்டான். ஆனா எப்படி சேர்ந்து வாழ போறான்னு தெரியலையே. நான் தப்பு பண்ணல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. என் அண்ணனுக்கு நிச்சயமா எல்லா விதத்திலும் பொருத்தமான பொண்ணு. என்ன புத்தி இப்ப வேற மாதிரி போகுது. வேண்டாம். என்ன ஒண்ணுல அது இசை. சரி, இல்ல நீ என்னமோ வேணும்னு கேட்ட. சரி சரி போங்க. இசை, ஏய் இசை, திரும்பி போடு. திரும்பி போடு. அது என் கல்யாண வாழ்க்கை இப்படி போச்சு. இனி என் மீறி வாழ்க்கை. என் வாழ்க்கை ஆசைப்பட்டவளும் கிடைக்கல, வாழணும்னு நினைச்சவளும் கிடைக்கல. என்னங்க? என்னங்க காஃபி கொடுத்து விட்டாங்க? இல்ல எனக்கு காஃபி வேண்டாம், தூக்கம் வருது. சரி. என்னங்க? இல்ல எனக்கு தூக்கம் வருது, காலையில டியூட்டிக்கு போனேன். சரிங்க. நான் கீழே படுத்துக்கிறேன், நீ கட்டில படுத்துக்க. இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு அசதியா இருக்கும், நீங்க மேலேயே படுத்துக்கோங்க. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், இந்த காஃபி குடிச்சிட்டு படுங்களேன். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது. என்னங்க? எனக்கு தூக்கம் வருது. ஒரே ஒரு விஷயம். எனக்கு தூக்கம் வருது. சரி சாரிங்க, நீங்க தூங்குங்க. நான் சொல்லதை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணதுல முழு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஏன்னா எங்க அப்பா சொன்னா சரியா இருக்கும். எங்க அப்பா இது வரைக்கும் எனக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிருக்காரு. உங்களை பத்தி சொன்னாரு, நல்ல பையனு. கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே உங்க தம்பி. முழு நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்வளவுதான் ஸ்டைலா இருப்பேன். ஏன்னா நான் பிறந்த வீட்டுக்குள்ளே எங்க அம்மா இறந்து போச்சு. எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. எனக்காக இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்காம எனக்காகவே எங்க அப்பா வாழ்ந்தாரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சொந்தக்காரங்களும் ஒரு ஆம்பளை எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்க முடியும்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அப்பா கல்யாணம் பண்ணிக்கல. என் பொண்டாட்டி என்ன நம்பி தானே என் குழந்தைய பெத்தா. அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். செத்து அவ ஆத்மாக்கு விடுதலை இல்லாம போயிடும். அவ என்ன நம்பி குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிருக்கா. நான் தான் வளர்க்கணும்னு சொன்னாரு. அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாரு. எங்க அம்மா தவிர வேற யாரையும் எடுத்து பார்க்கல. ஊர்ல இருக்கவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, உன் பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்த்து காட்டுறேன்னு பாப்போன்னு சொன்னாங்க. அதனால எங்க அப்பா என்ன பயந்து தான் வளர்த்தாரு. அதனால நான் என்ன ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா தாய் இல்லாத புள்ள உட்கார்ந்தாலும் குத்தம், நின்னாலும் குத்தம். தகப்ப வளர்க்குற பொண்ணாச்சே. அதனால எனக்கு அதிகமா என்ன அலங்காரம் பண்ணிக்க தெரியாது. அலங்காரம் பண்ணிக்க தெரியாதுங்கிறத விட
அது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சேன். சொல்ல போனா இன்னைக்குதான் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிருக்கேன். அம்மா இல்லாத வீடுனால அவ்வளவா எங்களுக்கு சொந்த பந்தம் உறவே நல்லது கெட்டது எது நான் பார்த்து வளர்ந்ததில்ல. உங்க தம்பி எங்க அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கொடுங்க, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டாரு. அந்த நொடி நான் எங்க அப்பா முகத்தை பார்த்தேன். எங்க அப்பா முகத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு மகிழ்ச்சி. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், உங்களை பார்க்காமலே கல்யாணம் பண்ணதுக்கு, நீங்க எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு நான் முடிவு பண்ணினேன். ஏன்னா எங்க அப்பா முகத்துல நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. ஆனா சத்தியமா என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, எந்த அவமானமும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். நீங்க நீங்களாவே இருங்க. எங்க அப்பா முகத்துல பார்த்த அந்த மகிழ்ச்சிக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். சரி தூங்க. இப்ப கூட இவர்கிட்ட ஒரு மென்மை இருக்குது. பிடிக்கலனா கூட அதை நாகரிகமா வெளிப்படுத்துறாரு. மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. எமோ எமோ எமோ, நான் உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன். சொல்லு, கேக்குது. வருத்தத்துல தான் இருக்கீங்களா? நான் சொல்லுது இப்போ புரியாது, பின்னாடி புரியும். ஏமா, அவன் தூங்கிட்டு இருக்கா. ஒரு 7:30 போல எழுப்பி காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. சரி பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க கூட போங்க, அவளை தனியா விட்டுறாதீங்க. எங்க எப்படி போக இருக்குன்னு தெரியாது. சரி சரி, எங்களுக்கு தெரியும். இப்போ எழுப்பண்டா, 7:30 அப்புறம் எழுப்புனா போதும். ஒருவேளை நடந்திருக்குமோ? நடந்தா சந்தோஷம் தான். லேட்டா தான் தூங்குனா, கொசு கடி வேற, சரியா தூங்கலவா. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குறான். ஏன் ஃபேன் இல்லையாங்க? ஐயோ இல்ல, சரி அவளை ஒரு 8 மணிக்கு எழுப்புனா போதும். ஏன் காலேஜ் போண்டான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளும்? இல்ல, வீட்டுல இருந்து என்ன பண்ண போறா, போயிட்டு வரட்டும். சரிம்மா, நான் வரும்போது அவளை கூப்பிட்டு வந்துடுவேன். கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. சரி சரி. ஒருவேளை நடந்திருக்குமோ? ஃபேனை போட்டும் லேட்டாக தூங்குறான்னா அப்போ நடந்திருக்கு. அப்போ இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அப்பாட, இப்போ நிம்மதியாக இருக்கப்பா. சரி, குயிலி வேற வேலைக்கு கிளம்புவா. அவளுக்கு ஏதோ உப்புமா மாதிரி கிருண்டி கொடுத்து அனுப்புவோம். நாம நினைச்சதா நடக்குது. யார் யாருக்கு எது எது இருக்கோ அதனே நடக்கும். போ. சரி, பேங்குக்கு போவா. அவ உப்புமா கண்டு திங்க மாண்டால. சரி, ஒரு பருப்பு சோறு மாதிரி ஏதாவது கிருண்டி பறக்கி கொடுப்போம். இலே சாரணி, இலே சாரணி. என்னம்மா காலையில எழுப்பி கிடக்கியா? காலைல எழுப்புதாவளா? மணிதான் 6 மணி ஆகுதே. நான் என்ன இப்ப எந்திரிச்சு வேலை வெட்டிக்கா போறேன். எதுக்கு போய் எழுப்பிட்டு இருக்கியா? நீதான் வேலை வெட்டி போக மாட்டியா? ஏல, இந்த கடையில் போய் கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி பழம், பல்லாரி, அப்புறம் அந்த உள்ளி இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்க. 2 முட்டை, அப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாழ. அப்ப இப்போ வாங்கி கொடுத்தனாதீங்க. வாங்கி கொடுத்தியா? ஆமா, காலையில குயிலம்மா சொன்னாவல்ல, வாங்கிட்டு வான்னு. அவளை வாங்கிட்டு வச்சுன்னா? ஆமா, இப்பதான் 7 மணிக்கு கொடுத்தா வாங்கி கொடுத்தேன். நானும் பாப்பாவும் தான் கடைக்கு போனோம். அவ வேற முடிச்சுட்டாளாங்க. நீ என்ன கன உலகத்துல இருக்கியா? நாங்க 5 மணிக்கு அனுப்பிச்சிட்டோமா. 2வது போய் தூங்க போனேன், அதுக்குள்ள எழுப்பிட்டியா? அப்போ குயிலிய சோறு பொங்கிட்டு இருக்கா? சரி, நான் தூங்கிட்டே நினைச்சு சோத்த பொங்குதா போலுக்கு. சரி, நான் கரப்பங்கரைக்குள்ள போறேன். என்ன சோறு பொங்க போறியா? பருப்பு சோறு தான் கிரண்டனா. சப்போ, இந்த பருப்பு சோறு. ஏமா காலையில கொஞ்சம் வாய் பிடிச்சா தர மாட்டீங்களா? இல்ல, பேங்குக்கு கூட்டு விட வேண்டியிருக்கலால. ஏன் வேற சோறே இல்லையாங்க? ஏன் அப்படியே பருப்பு சோறு தான் நீங்க கணக்கானு கேட்க? சரிதான். சரி, நான் ஏதாவது கிண்டுதேன் போ. எப்போ பருப்பு சோறு? இன்னைக்கு மட்டும் பருப்பு சோறு தட்டுக்கு வந்துச்சு, தட்டு பழக்கம். சும்மா திங்கும் போதே உனக்கு இவ்வளவு ரோசம் வருது. நீ எல்லாம் 4 காசு தந்தியா? ஓ, நான் உழைக்கிறேங்க சொல்லி கட்டுதியா? எனக்கும் சீக்கிரம் போலீஸ் வேலை கிடைக்கும். கிடைக்காமல போயிடும். எழுதி போட்டுக்கோம்ல, கண்டிப்பா இந்த வாட்டி வந்துடும். அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு கட்டு கொடுத்துருவானுங்க. ஏமா சரி, நான் தெரியல, நீங்க சாப்பாடு ரெடி கூப்பிடுங்க. உனக்கு இப்ப ஒழுங்கா குறைச்சது ஓடிடு. டென்ஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. உன்னை வாழ்த்ததுக்கு வார்த்தையே வரலடா. எவ்வளவு தூரம் போய் என்னை காப்பாத்திருக்க. உன்னை நம்புறோங்கிற காரணத்துக்காக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிறத பாரு. சத்தியமா நீ என் கூட பிறக்கட்டாலும், என் கூட பிறந்தவனா, என் வயிற்றுல பிறக்கட்டாலும் நீ என் புள்ளதான். உன்னை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடா. நேற்று திகச்சு போய் நின்ன. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியே. உன்னை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுடா. கிங்ஸின் தான். ஐயா சாரிங்க, நான் லேட்டா எந்திரிச்சிட்டேன். சாரி. ஐயா, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டாடுறீங்க? அது என்னன்னு தெரியலங்க.
எனக்கு தான் கொஞ்சம் தூங்கிட்டேன். மற்ற நாள் அப்பா டூட்டிக்கு போக்காக காலையில நைட்டுன்னு அப்பப்போ எழுப்புவாரு, பழகிட்டேன். எனக்கு தெரியல, அசந்து தூங்கிட்டேன். சாரி, நீங்க போய் கிளம்புங்க, நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். ஐயோ பதட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாதாரணமா இருங்க. அது எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? நீங்க வேலைக்கு போறவங்க. இருங்க, நான் சமையல் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பாருங்க, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் எந்திக்கலாம். அம்மா ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் கட்டாயப்படுத்தி எழுப்ப மாட்டாங்க. நீங்க பதட்டமே அடைய வேண்டாம். அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு பேசுறீங்க. ஐயா, எனக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க. சரி, நான் எல்லாருக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துறட்டா? ஐயா, இங்க யாருக்கும் காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அம்மா ஏதாவது பால் இருந்தா காய்ச்சி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்படியா? சரி, மத்த ஏதாவது வேலை? இந்த பதட்டமே வேண்டாம், இது உங்க வீடு, சாதாரணமா இருங்க. அதுல கொஞ்சம் நர்வஸா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம்ல. நல்லா பேசுறாங்களே. அப்புறம் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேன்னு தப்பாலாம் எடுக்க கூடாது. ஐயோ, அப்பெல்லாம் நினைப்பேன் ஒரே வீட்டுல இருந்துகிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இங்க இந்த வீட்டுல சாதாரணமா இருக்கலாம். புரியலங்க. காலையில எந்திரிச்சுன்னா குளிச்சுட்டு கிச்சனுக்கு வரணும், சேலை தான் கட்டணும், அப்பெல்லாம் இங்க எந்த இதுமே கிடையாது. இது நம்ம வீடுங்க, நம்ம இங்கே சுதந்திரமா இல்லைன்னா. இது ஒன்றும் கெஸ்ட் வீடுலாம் இல்ல, இது உங்க வீடு. இல்ல சொல்லி விட்டாங்க, அதான். யாரும் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டாம், நான் இப்ப சொல்றேன்ல. இந்த வீட்டுல இன்னொருத்திலாம் இருக்கா, அவெல்லாம் எப்ப எந்திப்பான்னு அவளுக்கே தெரியாது. யாரு? அதான் கிங்ஸின் பொண்டாட்டி, அவங்க கல்யாணம் முடிஞ்சிட்டா. ஐயோ, அது வேறையா? கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அந்த பொண்ணு இங்கே இருப்பாங்க. ஆமா, அவங்க சின்ன சின்ன லவ் பண்றாங்க. பரிசம் போட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படியா? ஆமா, பரிசம் போட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டா. இங்கதான் இருக்கா. இங்க தான் காலேஜுக்கெல்லாம் போவா. அவெல்லாம் 10 மணி வரைக்கும் தூங்குவா. அதுவும் காலேஜ் லீவுனா சொல்லே வேண்டாம், கூட்டாளிகள் வந்து எழுப்புனாதான் உண்டு. தெருவுக்கு விளையாட போவா. அவளா இருப்பா. நீங்க மத்த வீடு மாதிரி இதை நினைக்க வேண்டாம். அவளே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு நீங்களும் வாழ வந்திருக்கீங்க. அவ எப்படி இருக்காலும் அப்படியே நீங்களும் இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா இப்படி இருங்க. சரிங்க. சரி, நான் இன்னைக்கு சமையல் பண்றேன். இல்ல, இதுல இப்பதான் வெண்ணி போட்டிருக்கேன். இப்பதான் பருப்பு எல்லாம் வாங்கிட்டு சொன்னேன். இப்பதான் சாரம் வாங்கி கொண்டு கொடுத்தா. பருப்பு சோறு தான் கிண்ட போறேன். நான் சமையல் நல்லா பண்ணுவேன், நானே பண்ணி கொடுக்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயப்படுத்திட வேண்டாம். ஐயா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? எங்க வீட்டுல நானும் எங்க அப்பாவும் தான். அதுல அப்பா பாதி நேரம் டொட்டிக்கு போயிருவாரு, நான் தனியா தான் இருப்பேன். நான் புக்கெல்லாம் பார்த்து நிறைய சமைக்க கத்துக்கிட்டேன். ஆனா சமைச்சு யாருக்கு கொடுக்கறது? என் வேண்டுதலுக்கெல்லாம் சேர்த்துதான் இவ்வளவு பெரிய வீடு கிடைச்சிருக்கு. நான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கேன். அப்ப இனி வாய் குருசியா சாப்பிடலாம். நிஜமா? நீங்க போங்க, உங்களுக்கு பேங்குக்கு சூப்பர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறேன். சரி, அப்ப நான் போய் குளிச்சுட்டு வரேன். உங்க துணியெல்லாம் தங்க நான் துவைச்சு போட்டுறேன். ஐயா, என் துணி நீங்க துவைக்கிறதா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறேன்ல. நீங்க பாருங்க, இத்தனை பொம்பளைங்க இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். நீங்க சமையல் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. உங்க துணியெல்லாம் தாங்க, நான் துவைச்சு போடுறேன். இங்க அம்மாவே இங்க எல்லா துணியும் துவைச்சு போடுவாங்க, தெரியுமா? அத்தையா, என் துணியெல்லாம் பாதி நேரம் அவங்க தான் துவைச்சு போடுவாங்க. நீங்க அப்பெல்லாம் நினைக்க வேண்டாம், சரியா? இது நம்ம வீடு, ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கறதுல தப்பு இல்ல. நீங்க சொன்னது சரிதான். ஆனா நீங்க வேலைக்கு போறவங்க, நீங்க ஒண்ணு அங்க போய் சும்மா இருக்க போகலையே. வேலைக்கு தானே போறீங்க, அது வேலை தானே. வீட்டுல இருக்க வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்க. எனக்கு எங்க அம்மாவே கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கும். இவங்க பேச பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே கிங்ஸே, எங்க இருந்து இப்படி செஷன் பண்ணி கூட்டிட்டு வந்தா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? கிங்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. எப்படி? சரி, எனக்கு எங்க அப்பாக்கு நான் ஸ்டேஷனுக்கு சாப்பாடு கொண்டு போவேன். சரி, அங்க அப்பா மத்த யார்கிட்டயும் பேச விட மாட்டாரு, ஆனா கிங்ஸ் கிட்ட மட்டும் பேச விடுவாரு. என் அக்காங்கிற சொல்லுக்கு மறுசல் சொன்னதே கிடையாது. அவ்வளவு பாசமா இருப்பான். எங்க அப்பாவோட கூடின போஸ்டிங்ல இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல எங்க அப்பாவுக்கு நிறைய மரியாதை கொடுக்கறதே கிங்ஸின் தான். அப்பா கிட்ட பைக் எல்லாம் கிடையாது, பாதி நேரம் அப்பாவை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறதே கிங்ஸின் தான். எங்க வீட்டுல எந்த அடுத்தாமலையும் வந்தது கிடையாது. கிங்ஸின் மட்டும் அப்பா நடு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வருவாரு. ஒரு வாட்டி எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அப்போ கிங்ஸின் தான் ஆஸ்பத்திரியில என் கூட அங்கேயே இருந்துகிட்டு எனக்கு பாதுகாப்பா இருந்தான். அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஒரு அடுத்த வீட்டு ஆம்பளை பையன் கூட இருக்கிற எந்த நினைப்புமே வரல. அந்த அளவுக்கு கூட பிறந்த மாதிரி இருந்தான். அதனாலதான் எனக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு அவ்வளவு சந்தோஷம். அதான் நான் பார்த்தேன். சரி சரி, நீங்க சமையல் வேலையை பாருங்க, நான் துணியெல்லாம் துவைச்சிடுறேன். ஏன் வேண்டாம், நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா துவைச்சு வச்சிடுறேன், சரியா? நீங்க கிளம்புற வேலையை மட்டும் பாருங்க. சரி. எல்லாருக்கும் வாய்க்கு ருசி சமைச்சு கொடுக்கணும். காலையில என்ன சமைக்கலாம்? சரி, இன்னைக்கு பொங்கல் சாம்பார், அப்புறம் இப்ப வடை போட முடியாது,
அதுக்கு பதிலே வாழைப்பூ வச்சு ஏதாவது பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு சூப்பரா பண்ணிடணும். தாய் இல்லாத புள்ள போலுக்கு. என்ன இருந்தாலும் என் துறைக்கு பிடிக்கலையே. பிடிக்காத புள்ளைய கொண்டு கெட்டி வச்சுட்டானே இந்த கிங்ஸ்ன்னு. பேசதெல்லாம் பார்த்தா நல்ல புள்ள மாதிரி தான் இருக்கு. என்ன இந்த கிங்ஸு பையன் மேல எனக்கு எப்பவும் ஒரு நம்பிக்கை. அவன் எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். சரி பாப்போம், சொல்லுதான் பாப்போம். ஐயா அம்மா, நான் துவைப்பறேன், நீங்க ஏன் துவைச்சிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும், நீ பேங்குக்கு கிளம்பு. அவங்க சாப்பாடு பொங்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி விடுங்க, நான் துவைச்சு போடுதேன். நான் கூட பேங்குக்கு போறேன்னு நினைச்சேன். அதுவும் ஒரு வேலைங்கதை நான் மறந்துட்டேன். ஈஸியா ஆபீஸுக்கு தான் போறா, ஈஸியா பேங்குக்கு தான் போறான்னு சொல்லுதான். அங்க சும்மா இருக்க போவலையே, வேலை பார்க்க போறாங்க தான் மறந்துட்டேன். இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. என்ன, இங்க உடம்பால வேலை செய்யணும், அங்க மூளையை போட்டு கசக்கணும். உடம்பு வலிக்காத மாத்திரை இருக்கு, மூளை வலிக்கு. சரி நீ போ, நீ போய் கிளம்புற வேலையை மட்டும் பாரு. இனிமேல் நீ வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்க பாத்துக்கிடுவோம். இல்லம்மா சொல்லுதம்ல, போ கிளம்பு. என்னங்க என்னங்க, காஃபி இந்தாங்க. இல்ல காஃபி வேண்டாம். அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க. சரி, அதுல வச்சுட்டு போ. சரிங்க, வெண்ணி போட்டு வச்சிருக்கேன். ம். நீங்க எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பீங்களா? எண்ணெயும் சூடுபடுத்தி வச்சுட்டேன். ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா காலை டிஃபன் சாப்பிட்றலாம். அப்புறம் டூட்டிக்கு கிளம்புற ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எதுக்கு? இது என் கடமை தானே. எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும், இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்க வேண்டாம். இதை நான் பிடிச்சதான் செய்யறேன், அப்பாக்கு செஞ்சு பழக்கம், அதனாலதான். தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதீங்க. சரி, இன்னைக்கு காஃபி வச்சுட்டு போறேன். நாம குடிச்சிருங்க. இப்பதான் என் முகத்தை பாக்குறேன், அழகா இருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்காரு. மாமா மாமா, என்னங்க காஃபி குடிங்க. நான் உன்கிட்ட காபி கேட்டேன். இந்த அதிக பரிசுக்கு தரம் நான் பண்ண வேண்டாம். உன் கையால் தான் காபி வாங்கி குடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இல்ல மாமா, காஃபி காலையிலே தேவையில்லை, எனக்கு காபி குடிக்க பழக்கம் கிடையாது. இந்த தருதலை நம்பி வந்திருக்கல, உன் வாழ்க்கை தருதலையா தான் போகுது, பாத்துக்கிட்டாரு. வீட்டுல மூத்தவனுக்கு இருக்கும் போதே நீ யாருல என் பிள்ளைங்க கிட்ட சவால் விடுறதுக்கு? என் பிள்ளைங்களை ஊரை விட்டு விரட்டிட்டு நீங்க என் சொத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்க. அப்ப நான் யாரு? ஆனா உங்க பிள்ளை தானே. என் பிள்ளையா பிறந்திருந்தா அப்படி மூத்தவர்களை எடுத்து பேசிட்டு வந்திருக்க மாட்டானே. எனக்கு பிறந்திருந்தவனா இருந்தா இப்படி என் பிள்ளைங்களை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க மாட்டானே. ஏமாத்து காய்க்கு பிறந்தவன் தானே. நீ என் பொண்டாட்டி பிள்ளைல ஊரை விட்டு விரட்டிடுவ. அப்போ அவனுக்கு என்ன அசிங்கப்படுத்துறதுலாம் உங்களுக்கு தெரியல. அவனுக்கு யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டானுங்க. மொத பிரச்சனையை ஆரம்பிச்சது நீதான். அவனுக்கு கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கானுங்க, உன்ன மாதிரி அப்பஞ்சத்துல மேல வரல. உண்மையில நீ எனக்கு பிறந்தவனா இருந்திருந்தா உழைச்சு முன்னேறி இருக்கணும்ல, இப்படி ஏன் சொத்துல வந்திருக்க கூடாது. என்ன ரொம்பதான் பயில அசிங்கப்படுத்துறீங்க. இது வரைக்கும் அசிங்கப்படுத்துறது வேற, இப்ப அவனுக்குன்னு பொண்டாட்டி வந்தாச்சு, என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி நேர் வழியில கூட்டு வந்துட்டான். என்ன ஒரு பொம்பளை கூட்டு வந்துட்டா பெரிய ஆம்பளை வேணான்னு கேட்க இல்ல, ஒத்திய சும்மா தாலி கட்டி கூட்டு வந்து பெரிய மனசாயிருவான். நான் மதிப்பு கொடுக்கணும். இங்க பார், இந்த வீட்டுல நீ வாயே பேசக்கூடாது. உனக்குள்ளும் வாய் பேசுறதுக்கு ஒரு கதை கிடையாது. வேலைக்காரி மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு அரசாணியானல, நீ எல்லாம் பேச வேண்டியதா? குறுக்கோலில புள்ளி பத்தவா. குறுக்கோலில பத்தன்னு சொல்லாதீங்க, உங்க விருப்பம் இல்லாம பத்தலையே. அடச்சே, நீ எப்படி ஏமாத்தி பத்தற உனக்கு தெரியாது. இந்த குரலெல்லாம் என்கிட்ட வசத்த கூடாது. வர வர முத்த பொண்டாட்டிங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப பாசம் வருது. ஆமாமா, அங்க கடைசி ஒரு குழந்தை கூட்டு தானே வந்திருக்காரு. என் பொண்டாட்டிலவா கௌரவமானவா, நேர்மையானவா. நாங்க எனக்கு தப்பாவா இருக்கோம்? நீ வந்த வழியே தப்பு, இதுல தப்பானவா கேட்க உன் மனசாட்சிக்கு தெரியாது. என் பொண்டாட்டிய தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவளை வெறுக்க வச்சு அந்த இடத்துக்கு நீ வந்து 2 பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் தானே ஓலச்சில எனக்கு தெரிஞ்சது. பொண்டாட்டி நீங்க தான் நம்பி இருக்கணும், மத்தவங்க பேச்ச கேட்டீங்கன்னா தப்பு உங்க மேலதான். நானும் மனுஷன் தான் இல்ல, குறப்பாரு காய்ச்சா அவளை பத்தி தப்பு தப்பாவே உங்க அம்மா அப்படி ஒரு பின்பத்தை உருவாக்கினா நான் நம்பினேன். நான் மிலிட்டரியில இருந்தேன், இவன் நம்ப வச்சா நம்பிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. 1000 பேர் 1000 சொன்னாலும் நீங்க தானே உங்க பொண்டாட்டியை நம்பி இருக்கணும். உங்களை நம்பி 3 பயிர்களை பெற்றிருக்காங்க, நீங்க தானே நம்பி இருக்கணும். அவங்க இந்த வாழ்க்கையை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, 1000 சொல்லி வந்திருக்கலாம். நீங்க தான் மாமா நம்பி இருக்கணும். இப்போ இவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? பாரு,
இந்த வீட்டுக்கு வாழ வந்தியா வாழ்ந்துட்டு போ. அவனுக்கு தனி பொண்டாட்டி எனக்கு மருமகன் ஒரு நாள் ஆக முடியாது. என் வீட்டுக்கு மருமகனா தங்கம் பெத்த பிள்ளைகளுக்கு வர பிள்ளைகள் மட்டும்தான். வேற எவ்வளவு எனக்கு மருமகள் ஆக முடியாது. நேத்து என் வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கா என் புள்ள துறைக்கு. அவதான் எனக்கு மருமக. இப்படி ஓர வந்தனே ரொம்ப பண்ணாதீங்க. எதுக்கு பேசின காலு கீழே போட்டு நசிக்கிருவேன். அப்போ என் பிள்ளைங்க உங்களுக்கு பிள்ளைங்க கிடையாதா? ஏன் ரத்தமா வந்துட்டா நான் ஏத்துக்கணுமா? பார்க்கலாம். இன்னும் 10 மாசம் தானே, சொத்து யார் பேருக்கு அதுன்னு பார்க்கலாம். கேட்டல உன் புள்ள ஒன்னே மாதிரிதான், சொத்துக்கு மட்டும்தான் அப்ப வேணும். இவ்வளவு நாள் அது 3 பயிலும் ஒரு நாள் கூட இருந்து 1 ரூபா வாங்கிட்டு போனது கிடையாது. அந்த பயில படிக்கிற காலத்துல கூட வேலை செஞ்சு படிச்சானுங்களே தவிர என்கிட்ட இருந்து 1 ரூபா வாங்கிட்டு போகல. இந்த ஊதாரி ஊதாரி என் பாதி சொத்தை அழிச்ச ஊதாரிவே, அவனை நம்பி வந்து இவ ஒரு ஊதாரி. அப்பா கெட்டிக்காரில என் பொண்டாட்டி தங்கம் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தா, வேலை செஞ்சு படிச்சானுங்களே, இன்னைக்கு நல்ல உத்தியோகத்துல இருக்கானுங்க. ஒன்ன மாதிரியே அப்பஞ்சத்துல உடம்பு வளர்த்துட்டாலேல. நல்ல தாய்க்கு பிறந்தா நல்ல புத்தி இருக்கும், குறுக்கோயில வந்தவளுக்கு பிறந்தவனே அதான் உனக்கு குறுக்கு புத்தி ஏகப்பட்டது வேலை செய்யுது. ரொம்ப தான் பேசுறீங்க. இது வரைக்கும் பேசுறது வேற, இப்ப வீட்டுக்கு மருமக வந்தாச்சு, இதுக்கு மேல அப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. அடைச்சித்தாளிகளா கொடுமமா, எனக்கு போக்கட இல்லாம போயிடுச்சு. என் தங்கம் ஒரு நாள் இன்னைக்கு என்ன கூப்பிடுவான், அன்னைக்கு இருக்கு. கூப்பிட்டு அப்படியே அனுப்பி வச்சுட்டா மாற சொல்லி பாப்போம். ஹேய், என்ன போக்கூடாது சொல்லிருக்க உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இருக்கு. அப்படியே அங்க சொத்தை கொண்டு கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியல உள்ளதுக்கு. ஆம்பளைங்களுக்கு நான் ஒரு சிறந்த பாடம்ல, கெட்டினவளை விட்டுட்டு அடுத்தவ கூட போய் குடும்பம் நடத்தினா என்ன கெதி ஆகுங்கிறது என் வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டேன். பொண்டாட்டி எடுத்த வேற எவ்வளவு நிரப்ப முடியாது. இதுக்குத்தான் குணத்தை பார்த்து வந்தவளுக்கும் பணத்தை பார்த்து வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன ஒட்டிக்கிட்டனாலே நீ இந்த வீட்டை தெண்ட சோத்துக்கிட்டு இருக்க. என் பணத்துல உடம்பு வளர்த்து தலையுத நீயும் உன் பிள்ளையும். ஆனா என் பொண்டாட்டி காட்டிலையும் மேட்லையும் கடந்து வேலை பார்த்து 4 பிள்ளைங்களை வளர்த்துருக்கா. அவதான் முறப்படி வந்தவா. இதான் முறப்படி வந்தவளுக்கும் குறுக்கோயில் வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். வெக்கமே இல்லாம காலம் போன காலத்துல இப்ப போய் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கீரு, அசிங்கமா தெரியல? அந்த தங்கம் ரொம்ப ஒழுக்க மாதிரி பேசுறீங்க. வயசுக்கு மீறின பயிர்களை வச்சுட்டு கடைசியில ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கு. அப்ப எப்பேற்பட்ட பொம்பளையா இருக்கணும்? என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க. கரெக்டா தானே சொன்னா? வயசான காலத்துல போய் பிள்ளைய பெத்தவர் தானே நீங்க? அதுவும் இங்க இருந்துகிட்டே அங்க போய் பிள்ளைய கொடுத்துட்டு வந்தவர் தானே நீங்க? இவங்கள போய் நான் அப்பாவே நினைச்சிட்டேனே. ச்சே, இவ்வளவு மோசமா பேசுறாங்க. என் பொண்டாட்டிக்கு தானே கொடுத்தேன், என் பொண்டாட்டி என் கூட தானே இருந்தா. அசிங்கமா இல்ல? இவ்வளவு வயசுக்கு அப்புறம் போய் பிள்ளை பெற்றிருக்கீங்க. இல்ல என் பொண்டாட்டி இப்போ இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நான் பெத்துக்குவேன். அதெல்லாம் கேட்க நீங்க யாருல? இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்ல, என் பொண்டாட்டி உத்தமி, எனக்கு அசிங்கமாவே இல்ல. என்னங்க விடுங்களே. ஏய், இத நீ தலையிடாத. நீங்க பேசுறது தப்பு தானே? நீ பொத்திக்கிட்டு போ. அவ காலம் போன காலத்துல வீம்புக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கா. ஆமா, வீம்புல பெத்தா என்ன, விருப்பப்பட்டு பெத்தானே, என் கூட தானே பெத்தா. அந்த பொம்பளைக்கு உங்க மேல உள்ள ஆசை போகல போலுக்கு. இவ்வளவு காலத்துல ஆம்பளை சமம் கேட்க போலுக்கு. ஏலே, இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி தப்பு தப்பா ஏதாவது பேசுன கொன்னி எரிஞ்சிட்டு போயிருவேன். ஏங்க, நீங்க பேசுற தப்பு தானே? அவங்க மனைவி, இது எவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. போய் சொல்லிட்டேன். நீ உள்ள போ. இவங்க மேல போய் நான் இறக்கப்பட்டேன் பாரு. இப்பதான் புரியுது, நீங்க எவ்வளவு பெரிய தந்திரக்காரங்களா இருந்திருந்தா ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு குடும்பத்துக்குள்ள வந்திருக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க குறுக்கு புத்தியில யோசித்திருக்கணும். அப்படி யோசிச்சு எப்படி நீங்க நல்லவங்களா இருக்க முடியும்? நான் வெண்ணி போட்டு வைக்கேன் மாமா. வாங்க, நீங்க போங்க மாமா, நீங்க போங்க. இந்த தருதலை நம்பி வந்திருக்கல. இங்க பாரு, நீ ரொம்ப பேசக்கூடாது, புரியுதா? சரிங்க அத்தை. போ, உள்ள போ. சரிங்க. என்னல வர வர அந்த குடும்பத்து மேல உங்க அப்பாக்கு பாசம் அதிகமாயிட்டே போகுது. இப்பெல்லாம் வர வர ரொம்ப பாசம் இருக்குது. என்னமோ இருக்குது. இவர் என்னதான் பாசம் கட்டினாலும் அவனுக்கு ஏத்துக்க மாட்டானுங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட நடிக்கணும்ல, இல்லைன்னா இவர் இவ்வளவு பாசம் வைக்கணும் அவசியம் இல்லையே. ஒருவேளை அந்த 4வது பொம்பளை பிள்ளை இவரு பாத்துக்கிட்டு இருக்காரோ என்னமோ. இல்ல, அதுக்கு இது அப்பானே தெரியாது. திடீர்னு ரொம்ப பணக்கார சொத்துக்கத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாரோ? கொடுக்க முடியாது. அதான் பந்தயம் கட்டியிருக்கல. 10வது மாசத்துல யாருக்கு வாரிசு வருதோ அவங்களுக்கு தான் சொத்துனே. உன் பொண்டாட்டி பெத்துருவாள்ல? பெப்பா, கட்டாயமா பெத்துருவா. சேர்ந்திருக்கிறதுனால எனக்கு கட்டாயம் புள்ள இருக்கும். சரி, ரூமுக்குள்ள போ. என்ன இருந்தாலும் அந்த தங்கம் மட்டும் எப்பவும் எனக்கு மேலே உசரத்துல இருக்கா. எப்ப பாரு தங்கம் 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 தங்கம். ஏன் அழகி, நீ கூட என் மேல கோவமா இருக்கியா? நான் எதுக்கு உன் மேல கோவமா இருக்கணும்? சாரி, உங்க மேல எதுக்கு நான் கோவமா இருக்கணும்? நீ எப்பவும் போல என்ன ரேச்சல்னே கூப்பிடு. ஒன்னும் வேண்டாம், நீ சரியான ஆளு. ஆமா, இசை ரகசியமா தாலி கட்டிக்கிட்டது நமக்கு தானே தெரியும். அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம கிட்ட சொன்னா. நீ எதுக்கு ஊருக்கு நடுசுல சொன்ன? நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். இல்லைன்னா மத்தவங்க அசிங்கமா நினைப்பாங்கல்ல,
அவ தான் முறைப்படி தாலி கட்டிட்டு தானே வாழ்ந்தாங்க, பரவ என்ன? என் ஊருக்கே தெரியட்டுமேன்னு தான் சொன்னேன். அவ உங்க அண்ணின்னு உனக்கு தெரியுமா முன்னாடியே? ரொம்ப முன்னாடியெல்லாம் தெரியாது. ஏ ரேச்சலே, நான் லவ் பண்றதை எங்க வீட்டுல போட்டு கொடுத்துட மாட்டியா? வந்தோட அண்ணி கறிப்புத்தியை காட்டிட மாட்டியா? சே, அது எப்படி தெரியும்? இந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி சொல்லுவேன்? இசை உங்க அண்ணன் பொண்டாட்டின்னு உனக்கு எப்போ தெரியும்? காதலிக்கும் போதே விக்ரம் தான் சொன்னது. அதுக்கு வரைக்கும் உனக்கு தெரியாதா? நாங்க டியூஷனுக்குலாம் வந்திருக்கேன் சொன்னதே இல்ல. அப்போ எப்படி டியூஷனுக்குலாம் நீ வந்த? எங்க அம்மா தான் அனுப்புனாங்க. உங்க அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கே அப்படிதான் இருக்கு. சரி, நீ கவனமா இரு. ஆனா சத்தியமா நீ எங்க அண்ணனை கட்டிட்டு இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் இந்த குடும்பத்துல கண்டு மாட்டிட்டு முடிக்கேன்னு பார்த்தா நீ ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க. என்னத்த சொல்ல? அவங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு. எனக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். இன்னும் போக போக தான் அவன் சீர்வமே உனக்கு தெரியும் பாரு. விரும்பி தானே கட்டியிருக்க. என்னமோ தெரியல, உங்க அண்ணன் அக்கறை அன்பு பாசம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, அது என் மேல உள்ள அக்கறை இல்ல. நான் ஏதோ அவனை அசிங்கப்படுத்திட கூடாதுங்கிற ஒரு பயம். அவனுக்கு அசிங்கமா போயிடும். ஏன்னா எங்க அம்மா அந்த தப்பு பண்ணிருக்காங்க. இப்ப நான் லவ் பண்ணி ஓடி போயிட்டா அவ்வளவுதான், அவன் தலை நிமிரவே முடியாது. அதுக்கு தான் என்ன பொத்தி பொத்தி பார்த்தான். என் மேல உள்ள பாசத்துல எல்லாம் இல்ல. இவ்வளவு நாள் ஆகுது படிப்பு சம்பந்தமா ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா கிங்ஸ் என்ன எத்தனை நாள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் அவங்க அண்ணனே எனக்கு தெரியாது. எத்தனை நாள் துறன்னே என்ன ஸ்கூல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா? ஊருக்கு பாதிலே என்ன நிப்பாட்டி விட்டுருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு புரியாது. இனி பத்திரமா வீட்டுக்கு போமான்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என் அண்ணனா இருந்திருக்காங்க. அது அவளை அக்கையா இருந்திருக்காங்க. அவங்களாம் என் அண்ணன்னு தெரிஞ்சிருந்தா நானும் கொஞ்சம் பாசத்தை நல்லா காட்டியிருப்பேன். தங்க அத்தை அவங்ககிட்ட பேசுவாங்களா? நான் அவங்க வீட்டுக்கு டியூஷன் போகும்போது என்ன எவ்வளவு பொத்தி பொத்தி பாப்பாங்க. ஆமா, வீட்டுல எது செஞ்சாலும் கொடுப்பாங்க பத்தியா? ஆமா, அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. எங்க அம்மா தான். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், எங்க அம்மாவை முழுசா நம்பாத. எங்க அம்மாக்கு இன்னும் அவங்க அம்மா இருக்காங்க. அது சரியான ராட்சசி பியாயி. அதுதான் இந்த வேலையை பார்த்து விட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, எங்க தங்க பெரியமா இருக்கவளா, அவளுக்கு சித்தி. எங்க அம்மாக்கு அம்மா. ஓ, சித்தி பெரியம்மா பிள்ளைலா? தங்கம் பெரியமாவோட அம்மாவும் எங்க அம்மாவோட அம்மாவும் அக்கா தங்கச்சி. வசதி எல்லாம் கிடையாது. எங்க அப்பா தங்கம் பெருமை குணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல குணம்னு மிலிட்டரியில இருந்திருக்காங்க. குழந்தெல்லாம் நல்லபடியா பிறந்திருக்கு. பார்க்க ஆள் இல்ல. அப்போ எங்க அம்மாவோட அம்மாவுக்கு வசதி எல்லாம் கிடையாது. அப்பப்போ ஒண்டி பிழைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. கருப்பட்டி, பனங்கிழங்கு, அரிசி இது கிடைக்கும்னு தான் இங்க வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு எங்களோட வீடு வாசல் சொத்தெல்லாம் பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு, அதனால பெருமையை இங்கேருந்து அடிச்சு துரத்திட்டு பெருமை மேல இல்லாத பொழுத பழியெல்லாம் சுமத்திட்டு இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, ஆமா, திங்கிறதுக்கு பொழுதுக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை கெடுத்தவங்க. எனக்கு விக்ரம் தான் சொன்னாங்க. ஊருக்குள்ள முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியல. நம்ம சின்ன பிள்ளைல வாங்கிட்டு எப்படி விக்ரம் இதை சொன்னா? அவங்க அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போலக்கு. நல்ல குடும்பத்துல பொண்ணடு, அவ அம்மா எப்படி குறுக்கு வழியில வந்தானு உனக்கு தெரியுமால அப்படின்னு என்ன கெட்டக்கூடாதுன்னு அவங்க அம்மா அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. ஐயா, ஆமா, இப்ப எங்க காதலே அத்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வேலை இப்ப யா வேலைக்கும் போக போகுது. சரி, நீ போய் வேலையை பாருப்போ. மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மையை ரொம்ப லேஸ்ல எடை போட்டுறாத. எங்க அப்பா கோவக்காரதா, ஆனா எங்க அப்பா தான் உண்மையிலே நல்லவரு. அது பார்த்தாலே தெரியுது. அப்புறம் எங்க அண்ணனை பத்தி உனக்கு இது வரைக்கும் தெரியாது. இனிதான் முழு சீர்வு உனக்கு தெரியும். கவனமாயிரு. ஊரை எதிர்த்து உங்க அம்மா அப்பா எடுத்து கல்யாணம் பண்ணிருக்க. பார்த்து நடந்துக்க. சரி, திரும்ப சொல்லிட்டேன், என் காதலை பத்தி எங்கேயும் உளறிடாத. இசை உளர்ன மாதிரி சொல்லிட்டேன் பத்துக்க. சே, சொல்ல மாட்டேன். பாத்துட்டே இரு. என்னங்க? ரூமுக்கு வா. பகல்லையா? நான் கூப்பிட்டா வரணும். புருஷன் கூப்பிட்டா படுத்த பகல்ல கூட வரணும். வா. ரூமுக்கு வா. இல்லங்க, உங்க தங்கச்சிலாம் வீட்டுல தானே இருக்கா? உங்க அப்பா இருக்காரு. இப்போ போய் உள்ள வாண்ணா வா. உள்ள வா. என்னங்க பகல்ல போய்? பகலா? கல்யாணம் முடிஞ்சிட்டல? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரியா வந்து என்ன கட்டி பிடிச்சா, இல்ல ராத்திரி வந்து முத்தம் கொடுத்தியா? பட்ட பகல்ல தானே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த. அது வெளியில. ஓ, அப்போ வெளியில போய் எல்லாம் முடிச்சுட்டு வருமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு போலுக்கு. உனக்கு அது பிடிக்குமா? என்னங்க, அது வெறும் லவ் மட்டும்தான். உனக்கு வெளியில வச்சு போனது பிடிச்சிருக்கு. 4 செவத்துக்குள்ள கதை போட்டுட்டு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, உங்க விருப்பம். எங்க பாரு, கூப்பிட்டா வரணும். நான் கூப்பிட்டா வர்றதுக்கு தான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு சொல்லல. வா.
ஐயோ என்னங்க என்ன ஒன்றில்லை. வா. டிஃபன் எடுத்து வைக்கட்டா? சரி சரி நான் எந்திக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்குவேன். நீ சந்தோஷமா இருக்கலாம் இதே மாதிரி. ஆனா இப்படிலாம் இருக்கணும்னா 10வது மாசம் எனக்கு என் புள்ள என் கையில இருக்கணும். சரி அப்படி ஆகி போச்சுது, இப்படி ஆகி போச்சுதுன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். 10 மாசத்துல 1 மாசம் கூட முன்ன பின்னு போக கூடாது. என்னை 10வது மாசம் என் புள்ள என் கையில இருக்கணும், ஆம்பளை புள்ள. அப்ப நான் தாண்டி நான் இந்த ஊர்ல மானத்தோட வாழ முடியும். யாருக்கு ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க, என்ன குழந்தை பெத்தெடுக்கிற வரைக்கும் வீட்டு பாடி தாண்டக்கூடாது. குழந்தை பெத்தெடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பாடியை தாண்டக்கூடாது. குழந்தை கன்ஃபார்ம் வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும். ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் பதட்டத்துல பந்தய ஓட்டத்துல ஒன்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு விருப்பம்லாம் கிடையாது இதுல. சவால் ஜெயிக்கணும். மற்றபடி உன் மேல கொல்ல காதலி பைத்தியமா இருந்து உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சலாம் அடையில. அது உன் மனசுல வச்சுக்க. அதுக்காக உன்னை பிடிக்காமலாம் இல்ல, பிடிச்சதா தொடுறேன். பிடிக்காமலாம் இல்ல, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் பிள்ளைங்க எல்லாம் இன்னொரு ரவுடி மாதிரி பார்த்துப்போ. நீ ஒருத்தி தான் பக்கத்துல வந்து பழகுன. நான் எப்பேற்பட்டோன்னு தெரிஞ்சோம் கட்டி அணைச்சேன், பிடிச்சது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. சந்தர்ப்பம் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ உன் கூட வாழவும் செஞ்சுட்டேன். என்னாலும் நீதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்ன, நான் சவால் விட்ட மாதிரி 10வது மாசம் என் பிள்ளை என் கையில இருக்கணும். அப்படி இல்லைன்னு தான். சரி அப்படி மட்டும் நீ பெத்து கொடுத்த பாரு, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அப்புறம் இந்த வீட்டில் நீ வைக்கிறதா சட்டம். மகாராணி மாதிரி நீ வாழலாம், உன்னை நல்லா பாத்துக்குவேன். சரிங்க குழந்தை தங்கிரும்ல, பயப்படாதீங்க. எனக்கு குழந்தை வேணும், சரியா? சரிங்க சரி. சரிங்க நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க. இல்ல வேண்டாம். இங்க நேரம் ஆயிட்டுல, இருங்க நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். என்னங்க டிஃபன் வேண்டாம், ஏன்? இதான் வேணும். என்னங்க சொல்றேன்ல,